அம்மா பிச்சு போடுங்க ஐயா. தர்மபிரபுவே ஐயா, ஆனால் திருநாமம் சாற்றி வரும் தர்மபிரபு என்று நினைக்கிறேன். இந்த புண்ணியவன் தான் ஏழைகளை காப்பார் என்று தெரிகிறது. என் பேரே தர்மன் தான் ஐயா. நான் யார் என்று தெரிகிறதா? நான் யார் என்று தெரிகிறதா? நீ யார் என்ன தேவை? நான் தான் அர்ஜுன சன்னியாசி ஐயா. பிச்சர்ந்த போடுங்க ஐயா. இத முதலியே கேட்க கூடாதா ஐயா? ஆகட்டும். எப்ப போட்டு போயிட்டு வராங்க பாருங்க, வாங்கிக்க. ஏமா அது நீ போட்டியாமா? போலாம் எதுக்கா பாக்கெட்ல கை விட்டேன் எத்தாமா? நீ போடா, அவங்கள போடு. நான் தான் அர்ஜுன சன்னியாசி ஆகும். அம்மா போடுங்க, அம்மா பிச்சை போடுங்க. கை உள்ள போய் மாடி வரல. ஏமா நீ அதுங்காட்டி பிச்சை கட்டினே எப்படி போடுற கை? போவா கை விட்டுட்டு வெளியே நீ இஷ்டம் எனக்கா கை விட்டுட்டாங்காட்டி பணம் எடுத்து போலன்னு விட்டுப்பா கையா எடுக்க முடியல. துண்டி அடிச்சு விட்டுமா சண்முகனா? சண்முகனோ வாபா வாபா கொஞ்சம் சுருக்கா வாபா எப்படின்னா எடுத்துருப்பா ஐயா. எடுப்பா
எடுத்து விட்டு அங்க வந்து செக்காவே தான் இருக்கும் மொத்தம். ஐயா அப்பா கை விட்டு பார்த்தா என்ன இருக்கு தடவுனா எதுவும் கிடைக்கல. இந்த நான் போட மாட்டேனா அவ்வளவு இல்லாத பாவியா நானு. சந்திர குலத்திலே சுந்தரம் போல் அவதரித்த பாபா பாபா பிச்சைக்காரன் அங்க வாங்கினப்பா. பாண்டுவின் புதல்வர்களிலே ஐவர்களில் நடுவோனாக விளங்கக்கூடிய அர்ஜுன பெருமான். அர்ஜுன பெருமானுக்கே இந்த நிலைமை. மாது மின்னவளையார் ஆனவள் கோபத்தினால் இடைபிடித்து கல்லை தூணிலே அவன் இடித்து எம்முடைய சிரமானது தூணிலே இடித்தன. உதிரமோ பெருக்கெடுத்தன. ஆதலால் இருந்துண்டு விடைப்பதை விட இறந்துண்டு விடைப்பது மேலென கருதி யாரோ எம்முடைய விரகதாபத்தினால் மீதமுள்ள மனைவிமார்கள் 7 பேரிடத்திலும் சென்றேன். சின்னவனாகி மின்னவளையாரை அழைத்து வந்தால் ஒழியே உன்னை ஏற்றுக் கொள்வேன் என்று அனைவரும் உரைக்க அவ்வண்ணமே யாமோ சென்றேன். ஒவ்வொருவரே சந்தித்து பார்த்தேன். சின்னவரை அழைத்து வாருங்கள் மின்னொழியாலை என்று அவர்கள் உரைக்க அங்க போனீங்க. ஆமாம், அங்கேயே சேகல. ஆனால் 7 பேர்களும் என்னை ஒரே நிலையோடு வெளியே தள்ளி கதவை பிடித்து 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 தள்ளுகிறார்கள். கதவை தாளிட்டு விட்டார்கள். ஆதலால் இருந்துண்டு விடைப்பதை விட இறந்துண்டு விடைப்பதை மேலென கருதி சண்முகத்தை கூட இன்னும் புஷி தள்ளுறான் முன்னாடியே. நானோ திருவட்டை கரத்திலே தாங்கி வீதி வீதியாக அலைந்து விச்செடுத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா. ஆமா, ஆதலால் சாப்பாடு இல்ல. என்னுடைய மாதர்கள் அத்தனை பேர்களும் என்னை சாப்பாடுக்கு தான் கஷ்டப்படுற நீ. உண்ணும் உணவுக்காக ஐயா சாதம் சாப்பிடியா? சாப்பிடுவோம் ஐயா. சுடுசோறு சாப்பிடுவோம். சாப்பிடுவோனே. நீ ஏமா நான் வாய் தர சொல்லி பைத்து சாப்பிடியா? உட்கொள்வேன். பூரியா சாப்பிடுவோம் ஐயா. சப்பாத்தியா? சாப்பிடுவோம்பா. இடியாப்பா? அனைத்தும் சாப்பிடுவேன். ஊத்தாப்பா? சாப்பிடுவேன். என்ன சாப்பிடியா? ஆமாம் ஐயா. அதெல்லாம் இருந்தா நான் இவ்வளவு சொல்லுவாரா? அதெல்லாம் கிடையாது என் கூட்ட. அதெல்லாம் இல்ல நான் சன்னியாசியாக அலைந்து வருகிறேன். ஆனால் என்னுடைய பரிதாபத்தை பார்த்த அன்பு பெரியோர்கள் அவர் பொருளுதவி அழைத்திருக்கிறார். உன்னை போன்று இருமாப்பு கொண்ட காதகர்கள் எம்மை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களா தோள மாட்டை எது துணிங்க, நாங்களா பிச்சைக்காரனுக்கு போடணுமா உங்களுக்கு? ஏடா 2 ஏக்கர் அண்டை கொத்தலாமடா நீ கீரை வச்சுக்கிற உடம்புக்கு. ஏடா சின்னதா பேர் எமத்தோல மாட்டேன் தெரியா மம்டி கொடுத்தாங்க 2 ஏக்கர் அண்டை வெட்டலாமாடா. அதுல வர துட்டு எடுத்து நீ சாப்பிடலாமாடா. நான் சின்னதா கேங்க அதுக்கிறேன் நான் கப்பல் நாளைக்கு. ஏ மம்டில பார்த்து கூட 2 ஏக்கர் அண்டை வெட்டுவேன். என்ன மாதிரி ஏக்கறீங்க ஐயா? பரிகாசம் செய்யாதீர்கள். இந்த பார்த்தனுக்கு வந்தங்களை உனக்கு வந்துவிடும். நான் 80 ஏக்கரா சொத்துக்காரன். நான் ஒண்ணு இறந்த பையன் கிடையாது. 80 ஏக்கரா இருக்குது. 5 பம்ப் செட் இருக்குது. நான் ஒண்ணு இல்லாத நீ இல்லாத பட்டு வந்து கூத்தாரு நினைச்சு போறீங்க. நீங்க யாருன்னா 5 பம்ப் செட் நிக்காத ஓடிங்குது. நேற்று இரவு இறந்து 25 ஏக்கரா கரும்பு தோட்டம். நேற்றைய தினத்திலே இறந்தீர்களே. நேத்து அது நேத்து வேற. நேத்தோட போச்சு. நேத்துங்கற மனுஷன் நிக்கறானா? இன்னைக்கு நாளைக்கு இல்ல. நாளைக்கு இருக்குற இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நான் கூத்து இன்னைக்கு அதே தானே. என்னடா? எத்தனை பேர் பேசுறீங்க பா? ஏப்பா இவ்வளவு சப்போர்ட் பேச கூடாது ஐயா. உன்னை போன்ற பரிகாசக்காரர்கள் என்னை பரிகாசம் செய்கிறார்கள். இது முதற்கொண்டு நான் இந்த நாட்டிடமாக இருக்க போவது கிடையாது. நான் போலவே அடர்ந்த கானகத்தை சென்றடைந்து அங்கே இருக்கும் காய்கனி கந்தமுள ஆதிகளை உண்டு இளைப்பாரி காணானின் துணை தண்ணீரை உண்டு காலத்தை கடிக்கலாம் என்றிருக்கிறேன். ஆண்டவனாகிய சிவனுடைய சிவாலிங்கத்தை என் பாதார விந்தத்திலே தூக்கி எறிந்தேன். அந்த அறந்தான் இவ்வாறு செய்து விட்டானோ பண்றது. யார் யாரு என்ன நிலைமையோ அந்த நிலைமை வந்துதான் ஆகணும். ஆதலால் இறைவன் செய்த வினையோ தெரியவில்லை இந்த அர்ஜுனனுக்கு. ஆதலால் வீதி வீதியாக அலைந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். பெருமா வீட்டு போய் துணி எடுத்துட்டு வா. ஓட்டினில் பிச்சைகள் ஒருவரும் போடவில்லை. அவர் வீதியில் வருகின்றார்கள். காட்டினில் சென்றோ